ஷேய் விஷ்ணு பிரமா முனியப்பன் சூரியன் கால்ச்சாச்சும் எப்பா கணக்கு நம்ம கணக்கு எல்லாம் எடுத்தாச்சு, கணக்கு கொடுத்தாச்சு. தப்பு செய்கிற கணக்கு 2 பக்கம் நிற்கி. ஒரு பக்கம் சிவில், ஒரு பக்கம் கிரிமினல். கிரிமினல் கணக்கு உள்ளே நம்ம போகாமல் நிற்கி. அப்போ சிவிலுக்குள்ள கணக்கு உள்ளே ஓடிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த செம்மத்தில் நீதி நியாயம் தக்க தண்டனை கொடுக்கணும். அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் எல்லா கணக்கு ஏற்றிட்டேன், எல்லாமே நீ ஏற்றிட்டப்பா, ஏற்றி வச்சுருக்க. இப்போ போய் கணக்கை அந்த கவுண்டர் பெட்டி கணக்கை பிடிக்கணும். பிடிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே மாட்டோம். எப்படின்னா நமக்கு மூளை இருக்குமா, இவன் கீழே எல்லாம் இவன் வழக்கறிஞர் பூரா வச்சு எங்களுக்கு மூளை இருக்குது அப்படிமா. அப்போ அந்த மூளையை கசக்கி விட்ருவேன். அப்போ ஒன்றுக்கு அவனுக்கே மதி இழந்து போய் நிற்பான். அது கடவுளால் தான் முடியும், வேறு யாரால் முடியாது, உன்னால் தான் முடியும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. அடுத்தாப்பில் கவுண்டர் கணக்கை பிடிச்சோடனே இப்போ டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதியை தூக்குடா உள்ளே போடுறா அப்படி தான் கணக்கு. அதுதான் கணக்கு, 8 ஓலச்சோடு கணக்கு. விஸ்வாமித்திர பேதம்பா ஷே, அதுதான் கணக்கு உள்ளே இருக்குது. இந்த கணக்கு உள்ள ஒவ்வொருத்தனுக்கு இப்போ ஒருத்தன் மேலே 200 கேஸு, 300 கேஸு, 250 கேஸு எல்லா மாநிலத்திலையும் வச்சுருக்கான். இது எவ்வளோ பெரிய தப்பு. ஒருத்தன் மேலே ஒரு கேஸு மேலே போனால் 1 2 தான் பார்க்கணும். அத்தனைக்கு மேலே உள்ளே போனால் உள்ள செயலரில் போடணும். அது இவங்க போட முடியல. அதுதான் சட்டத்தில் ஓட்டை இருக்குது, இந்த ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை இருக்குது. இப்போ கைலாயத்தில் ஓட்டை இருக்குது இவ்வளோ வரைக்கும் இழுத்து ஏற்றி கணக்கு நம்ம வச்சுருக்கோம். அது அவங்களுக்கு தெரியாது. கோர்ட்டில் நீதிபதி சேர்ச்சி கோட்டாருக்கு தெரியாது. நம்ம கணக்கு பாயிண்ட்டு கணக்கு. இப்போ தப்பு செஞ்சுருக்கான், உலக நாடு உழைச்சவன்ட்ட பிடுங்கி தின்னுருக்கான். இதில் எவ்வளோ கணக்கு வருது? இதில் கோட்டாருக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் இந்த கணக்கை பார்த்தா புரியும். உழைச்சவனை பிடுங்கி திங்க அந்த பேப்பரை வீசி அரசியல்வாதி பலாயிரம் கோடி பூரா அடிதடியாக இருக்கிறவன் முறுக்கா நல்ல ஆட்டுக்கறி கோழிக்கறி தின்னுட்டு முறுக்கா உடம்பை தூக்கிட்டு எவன்கிட்ட பிடிங்கி திங்கணும், எவன்கிட்ட பேப்பரை கொடுத்து வட்டி வாரக்கடை கொடுக்கணும்னு அவன் முறுக்கா போகிற அந்த முறுக்கை இராணுவ வானரப்படை ஒரு பக்கம் செதுக்கி விட்டு எடுப்பான். அதான் உள்ளே மாட்டியிருக்கான், மாட்டி தானே இருக்கான். அதுக்கு தான் ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் கிச்சன் இருக்கான். உழைப்பு என்ன ஏது? நீ அச்சடித்த பேப்பரை வச்சு தான் இப்போ அச்சடித்த பேப்பரை வச்சு தான் பிடிக்க முடியும். இத்தனை கோடி பெருவரில் உழைச்சியா? நான் வட்டி கடை வார கடை கொடுத்தேன், பிறகு செஞ்சா நான் இடம் வாங்கி விற்றேன் போனேன். அப்போ எல்லாத்துலேயும் உள்ளே மாட்ட போகிறான். அதுதான் கணக்கு. ஏண்டா பாய்ப்பேடா, கணக்கு போட்ட கணக்கு அரசியல்வாதி மோதி தான் நிற்பான். 7 செம்ம சேட்டை செஞ்சவன் இந்த செம்மத்தில் காலை 2 பிளக்கான். இப்போ பிளக்க முடியாது, விளங்க மாட்டியாச்சு. தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வரைக்கும் எம்எல்ஏ உட்காந்துருக்கவனு பூரா விளங்க மாட்டியாச்சு. என்னென்ன கணக்கு ஓடுதோ அது ஆட்டோமேட்டிக்காக கடவுள் மந்திரத்தை வீசி கட்டிடுவார். மாநில பேரில் 108 பாக்ஸை கொடுத்த பாக்ஸை கடவுளால் தான் கட்ட முடியாது, வேறு யாராலும் கட்ட முடியாது. தொலைஞ்சான் முக்கால் சத்தியம் கோர்ட்டில் இருக்குது. அப்படின்னா நீதிமன்றத்தில் கணக்கு வழக்கு இருக்குன்னா அந்த கணக்கு வழக்கு இப்போ பிடிக்க போகிறார். கணக்கு வெளியில் நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு போட்டார் ஐயா, இராணுவ தளபதியார் போட்டார். இப்போ மாநிலத்தில் டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் இப்போ அந்த கணக்கை பையனை வச்சு பையனை உள்ளே போய் பையனோடு அந்த கணக்கை பிடிச்சி எடுத்துருவார். இந்த கணக்கு பெரிய கணக்குடா, பாய்ப்பேல ஏதோ ஈஸ்வரமாவன் ஏதோ அப்படின்னு நீ நினைக்க தான் விளையாட்டு ஆரம்பம். பையனை வச்சு உலக நாடு கணக்கை முடிச்சிருவார். முக்கால் சத்தியம் உலக நாடு சைவர் ஆக்கிடுவார். உலக நாடு அழிஞ்சுவோம். அதான் தகப்பனுக்கு இவன் தான் கொடுக்கணும். உச்ச காளீஸ்வர் காளி பிறந்தவன் இவன் தான் அப்பனுக்கு அருவாலை கொடுக்கணும். கொடுத்தாச்சு. வாங்கடா, இடம் கிடக்கு கைலாயத்தில் விரிச்சு கிடக்கு, வாங்கடா விலைக்கு கிடக்கு, வா 7 அடி சன்னி அப்படியே கண்ணில் 2 உட்காந்து உன் குடும்பம் ஆட்டி உன் குடும்பமே நாசமாக உருகி போய் அதுக்கப்புறம் திருவோடு எடுக்க விடுவார். முக்கால் சத்தியம் ஓடியாங்கடா இடம் கிடக்குடா 7 அடி சன்னி இப்போ கண்ணில் தான் உட்காருதான். மகன்கிட்ட பேர கூட கொஞ்சம் உட்கார ரத்த பலியாக பூமிக்கு ஆகிடுவேன். முக்கால் சத்தியம்.